அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. 20 பேரு விசிகேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான தகவல் கொடுத்து, தலைவர் அண்ணன் திருமாவளவன் தகவல் கொடுத்து, விசிகே அண்ணன் அவர்கள் எங்களுடைய தலைவரையும் கட்சியையும் எங்க கட்சிக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாருன்னு நான் சொன்னேன். சொல்ல வந்தது அதான். அப்ப பாதிலே கட் ஆயிருச்சு. அதை நான் எக்ஸ்லே போட்டுட்டேன். உடனே திமுக உள்ள புந்துட்டாங்க. அண்ணன் திருமாவளவர்களுக்கும் மாதவர்ஜன் அவர்களுக்கும் எப்படி ஒரு கழகத்தை மூட்டி உள்ளான். நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், என்னுடைய கொள்கை ஆசான் அண்ணன் திருமானன் அவர்கள். எனக்கான முகவரியை கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். என்றைக்கும் ஆதவர்ஜனா நன்றியை மறந்தது கிடையாது, யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. இதை நான் பதிவு பண்ணுகிறேன். அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் சண்முகம் அண்ணன், அதே மாதிரி KP பாலகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். இவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. கொள்கை அளவில் அரசியல் வேறுபாடு இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அண்ணன் திருமாவளவனுடைய பயணம், அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அரசியல் வேறுபாடு இருக்கு. என்ன அரசியல் வேறுபாடு? இன்றைக்கு என்ன பிரச்சனை? டிவி கேட்கும் பிசி கேட்கும் என்ன பிரச்சனை? அரசியல் ரீதியாக ஒன்றும் கிடையாது. ஆனால் 4.5 வருடம் அண்ணன் திருமாவளவர்களுக்கான மரியாதை என்ன? இந்த ஆட்சியில் என்ன வாரியங்கள் கொடுக்கப்பட்டது விசிகேக்கு? அதற்கப்புறம் வேங்கவேல் பிரச்சனை ஆகட்டும், வடக்காடு பிரச்சனை ஆகட்டும், மதுரையில் கொடிகம்பம் ஏற்றும் போது அரசு பண்ணதாகட்டும், என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது? அது ஒரு உணர்வுள்ள மாணவராக நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதனால திமுகவுடைய இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்க கரெக்டா விட கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய என்னுடைய மனசு அவருக்கு தெரியும், அவருடைய மனசு எனக்கு தெரியும். எங்க 2 பேத்துக்குள்ள எந்த காலத்திலும் பிளவு வருவதற்கு வாய்ப்பு வரதே இல்லை. ஏனென்றால் அவர் எனக்கு ஆசான், நான் அவருக்கு மாணவன். இதை எப்பொழுதும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.